கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கிருபையாய் புதிய மாதியத்தை நம்மளுக்கு தந்திருக்கிறார். அவருடைய பிரதான கிருபையினால கடந்த மாதங்கள் எல்லாம் நம்மளை கழிக்க செய்து இந்த மாதத்துல நமக்கு மறுபடியும் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அற்புதம் செய்கிறவர் அதிசயம் செய்வார் என்கிற ஒரு வாக்கு தத்தத்தை என் தேவன் இந்த மாதத்துல நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம இயேசு சுவாமியோடைய ஒரு பேரே அதிசயமானவர். அவர் அதிசயம் செய்யாமல் இருக்கவே முடியாது. அவர் செய்கிற அதிசயம் எப்படிப்பட்டது, அவருடைய வல்லமை எவ்வளவு என்பதை நாம இந்த நேரத்துல சில நிமிடங்கள் பார்ப்போம். சரியா? நம்ம முதல்ல சங்கீதம் 136 4வது வசனம். சங்கீதம் 136 4வது வசனம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமாங்க, அவர் ஒருவராய் சிங்கிள் பர்சன், அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்வாராம். அவருக்கு ஒரு துணை தேவையில்லை, அவருக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி தேவையில்லை, அவருக்கு எந்த விதமான சலுகை தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. என் தேவன் அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள என் தேவன் அவரை என்ன செய்யணுமா, அவரோட கிருபை நமக்குள்ள எப்பவுமே இருக்குமா, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அதுதான் இந்த வசனம் சொல்லுது. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவரை துதிக்கணும், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம இன்னும் கடந்து பார்த்தோம்னா 1 நாளாகமம் 16ஆம் வசனம் 13ஆம் வசனம், 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். என்ன சொல்லுதுன்னா இந்த வசனம், அவர் அதிசயம் செய்கிறார், அவர் அற்புதம் செய்கிறார், அவர் வாக்கு நியாய தீர்ப்புகள் இருக்குது அவரோட வார்த்தையில. இதையெல்லாம் நம்ம என்ன செய்யணுமா, நினைவு கூறணுமா. எப்போ நினைச்சு பார்க்கிறோமா, நம்ம செய்யறோமா? நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஒவ்வொருவரும் இந்த வேலையில உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க. நீங்க ஆண்டவரை நினைவு கூறுங்களா? எல்லாம் கிராண்டட். நல்லா தண்ணி குடிக்கிறோமா? கிராண்டட். நல்லா மூச்சு விடுறோமா? சரி, அது சாதாரணமா போகுது. நல்ல காலையில இருந்து கால கடன்களை செய்யறோமா? அதுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்றோமா? நினைச்சு பாக்குறோமா? அதுல ஒரு கஷ்டம் வந்தோன்னதான் நமக்கு தெரியும் அது எப்பேற்பட்ட கஷ்டம்னு. இப்ப நீங்க ஒரு ஆஸ்பத்திரியில போய் யாரையாவது பாக்குறீங்க, மூச்சு விடாம ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரை வச்சிருக்கிறவங்க பாக்குறீங்க அப்படின்னா அவங்கள கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு இயற்கையா சுவாசிக்கிறது எவ்வளவு இன்பமானது. யாருக்காவது தெரியுமா இந்த ஏர்ல ஆக்சிஜன் இருக்கு, அந்த ஆக்சிஜனை மட்டும் நம்ம நோஸ் எடுக்குது, தெரியுமா? தெரியாது. அது ஒரு அற்புதங்க, அது ஒரு அதிசயங்க. அதை நம்ம சாதாரணமா சுவாசிச்சு வாழ்றோம்னா அது அவரோட கிருபை. அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் வந்துருச்சுனாலும் அவ்வளவுதான், முதல்ல அவங்க பிடிங்கி போடதான் ட்ரை பண்ணுவாங்க இல்லைங்களா? அவ்வளவு கடினமானது. அதெல்லாம் நம்ம நினைவு கூறுகிறோமா? நினைவு கூறுகிறது இல்ல. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன், இயற்கையெல்லாம் அவர் கையில தான் இருக்கு. மழை வந்தாதான் ஆகும், வெயில் அடிச்சாதான் ஆகும், அப்படிதான் இயற்கை. அதெல்லாம் அவரோட கருத்துல தான் இருக்கு. அந்த இயற்கைக்கு நம்ம நன்றி சொல்லியிருக்கோமா? ஆண்டவரே நீ நல்ல மழையை தந்தீரே, ஆண்டவரே நீ நல்ல வெயில தந்தீரே, ஆண்டவரே நல்ல விளைச்சலை தந்தீரே, நாங்க சுமூகமா வாழ்றோமே அப்படி நம்ம நினைவு கூறுறோமா? இல்ல, நிறைய பேர் அதை செய்யறதே இல்லை. அப்படிதான் சர்வசாதாரணம், இதெல்லாம் ஒரு கிராண்டட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இட் இஸ் நாட் லைக் தட்ங்க. ஆண்டவரோட வசனம் சொல்லுது, சத்தியம் சொல்லுது, அதிசயத்தையும் அற்புதத்தையும் நினைவு கூறுங்கள். ஒரு பெரிய காரியம் நடந்து அது அதிசயமா முடிஞ்சாதான் அப்பா அப்படின்றோம். அப்ப கூட இவங்க ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறோம். ஆண்டவரை நினைவு கூறுகிறோமா? ஆண்டவரை நினைவு கூறுங்க. அப்ப மேலும் 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 உங்களுக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். அதே 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களையா தியானித்து பேசுங்கள். எஸ், யோசிக்கணும், யோசிச்சு பேசணும், தியானிக்கணும், உட்கார்ந்து யோசிக்கணும். என்னென்ன அதிசயம் செய்யறாருங்க. நம்ம நல்லா நடக்கிறோமா, நல்லா பேசுறோமா, நல்ல சாதாரணமா சுவாசிக்கிறோமா? எல்லா அதிசயங்கள், அதெல்லாம் அதிசயங்கள் தான். நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா? நம்ம குடும்பத்துல சமாதானம் இருக்கா? நம்ம குடும்பத்துல எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுதா? எஸ், இட் இஸ் கிரேட். இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஜீசஸ்.
இதை நீங்க நினைச்சு பார்க்கணும், நினைவு கூறணும். சும்மா சர்வசாதாரணமா எடுத்துக்காதீங்க. நல்ல நினைவு கூறுங்க, நல்லா நன்றி சொல்லுங்க, நல்ல ஸ்தோத்திரிங்க. மேலும் மேலும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் காணுவீங்க. மேலும் 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 உங்களுக்கு அற்புதங்கள் அப்ப நடக்கும். தியானித்து பேசுங்கள், தியானத்துக்கு சொல்லணும், பேசணும். என் இயேசு செய்தாருன்னு சொல்லணும். எத்தனை பேர் கஷ்டம் வந்தாலும் கூப்பிடுறீங்க, கஷ்டம் போன உடனே அவ்வளவுதான், முடிஞ்சது, தேங்க்யூ ஜீசஸ், முடிஞ்சது அந்த கதை. என்ன இல்லைங்க, நினைவு கூறணும், அதை பத்தி பேசணும், உங்களுக்கு ஆண்டவர் செய்த அற்புதத்தை சொல்லணுங்க. அப்படி சொல்ல 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 மேலும் 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 உங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்க ஆண்டவரை அனுபவிப்பீங்க. ஆண்டவர் உங்களோடையே தங்கி, ஆண்டவர் உங்க மேல பெரிய கொண்டு உங்களுக்கு ஒவ்வொரு சனத்திலையும் நிமிஷத்திலையும் செகண்ட்லயும் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அதே அதிகாரம் 1 நாளாகமம் 16:11 பாருங்க. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தியம் தேடுங்கள். ஆமாங்க, இந்த அதிசயம் 13 சொல்ற அதிசயம், அவருடைய அற்புதம் எப்படி நடக்கும்னா, நித்தமா அவரை தேடணும். டோன்ட் கோ எனிவேர் எல்ஸ். எங்கேயாவது போயிடாதீங்க, முதல்ல தேவனிடத்துல போங்க, அவரை தேடுங்க. எப்போ நித்தமும் அப்படின்னா every time, every minute you have to call upon Jesus. இயேசுவை கூப்பிடுங்க, அவரை தேடுங்க, அவர் வல்லமையை நாடுங்க. இவர் தான் வல்லமை உள்ளவர், இயேசு தான் வல்லமை உள்ளவர். எனக்கு அந்த வல்லமை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு செய்யுங்கப்பா அப்படின்னு அவரை நீங்க தேடுங்க. எப்பேற்பட்ட அதிசயங்களை செய்கிற தேவன் அவரு தெரியுமா? அவரோட வல்லமையை நீங்க புரிஞ்சிருக்கீங்களா? எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? நீங்க வேதத்தை ஆழமா ஆழமா வாசிக்கும் போதுதான் அதெல்லாம் புரியும். அவர் எப்படின்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்க சார். சாதாரணமா நடக்கிற மாதிரி எல்லாம் இல்லைங்க. ஆமா, அவர் கடல் மேல நடந்து போவாரு, தண்ணி மேல நடந்து போவாருங்க, கடலையே 2 பிரிப்பாருங்க, ஆற்றையே முதல்ல நிறுத்துவாருங்க. அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் என் தேவன். அவர் செய்யற அதிசயம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம். நீங்க நினைக்கிறீங்களா, நான் தகுதியே இல்லை இந்த ஒரு வேலைக்கு, எனக்கு தகுதியே கிடையாது, எனக்கு ஞானமே கிடையாது, நான் பேசவே முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த நேரத்துல தேவனை நோக்கி கூப்பிடுங்க, இயேசுவை நோக்கி கூப்பிட்டுட்டு நீங்க போங்க. அவர் உங்கள் வாயின் வார்த்தையா இருப்பார். நீங்க சும்மா இருப்பீங்க, அவர் பேசுவாருங்க. அவர் நம்ம யோசிச்சு பார்த்தா நான் தான் பேசினேனா அப்படின்னு இருக்கும். அந்த அளவுக்கு ஆண்டவர் பேசி உங்களுக்கு சக்சஸ வாங்கி தருவாருங்க. ஆமா, வழியே இல்லாததுல வழியை உண்டாக்குற தேவன் என் தேவன். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யறவர் நம்முடைய தேவன். எரேமியா 33:3 பாத்தீங்கன்னா, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எப்படி 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 என் தேவன்? அவரை நோக்கி கூப்பிடணும். அவரை நோக்கி கூப்பிட்டா என்ன செய்வாராம்? உத்தரவு கொடுப்பாராம். நீ என்ன கேட்டியோ, ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, ஆண்டவரே நான் இங்க போறேன், ஆண்டவரே என்னை சுகப்படுத்துங்க, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, ஆண்டவரே என் தேவை சந்திங்கன்னு நீ அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் என்ன செய்வாராம்? ஆன்சர். He will answer to you first. 2வது, உனக்கே எட்டாது, இப்படியெல்லாம் நடக்குமா? இந்த வழியில 5 பைசா இல்ல 5 கோடிக்கு என்ன வாங்க முடியும் இல்லைங்களா? அப்படி நீங்க நினைப்பீங்க. ஆனா என் ஆண்டவர் வழியை உண்டாக்குவார். அறியாததும் உன் மூளைக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்வார். நீ நினைச்சே பார்க்க முடியாது. எனக்கா, ஏன் குடும்பத்துக்கா, ஏன் பிள்ளைக்கா அப்படி சொல்ற அளவுக்கு பெரிய காரியங்கள் உன்னோட மண்டையில ஏறாத எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பாருங்க. அவரு எப்பேற்பட்டவர் தெரியுங்களா? இதை யாரு இந்த எரியாவது என்ன நோக்கி கூப்பிடு, நான் செய்யறேன் அப்படின்னு யாரு சொல்றாருன்னு இந்த முந்தின வசனம் பாத்தீங்கன்னா, எரேமியா 33:2 பாத்தீங்கன்னா அதுல இருக்கு. இது அவர் சொல்றாரு, கர்த்தராய் இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ள தேவன் சொல்றது. யாருங்க சொல்றாரு? கர்த்தர் சொல்றாரு, யெகோவா தேவன் சொல்றாரு. அவரு சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ என்ன கூப்பிடு. அப்ப யார கூப்பிடணும்? தேவனை கூப்பிடணும், தேவனை கூப்பிடணும். தேவன் அதிசயமானவர், வல்லமை உள்ளவர். அவர் அப்படி நீ கூப்பிடும் போது, அவரை கூப்பிடும் போது அவர் என்ன செய்வாரா?
நீ அறியாதது எட்டாதமான பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். இன்னைக்கு என்ன அற்புதத்துக்கு காத்திருக்கீங்க? என்ன வேண்டுதலோட உட்கார்ந்துருக்கீங்க? என்ன விண்ணப்பத்தை என் தேவனிடத்துல அனுப்பிச்சிட்டு அதுக்காக காத்திருக்கீங்க? விசுவாசிக்கிறீங்களா? வல்லமை உள்ள தேவன், அறியாத மெட்டாதமான பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ள தேவன் என்னுடைய தேவன் விசுவாசிக்கிறீங்களா? நோக்கி கூப்பிடுறீங்களா? அதிசயம் அற்புதத்தை அனுபவிச்சுங்க சொல்றீங்களா? சாட்சியா நிக்கிறீங்களா? அப்படி இருக்கும்போது இன்னைக்கு என்ன விண்ணப்பத்தை வைக்கிறீங்களோ அத உங்களுக்கு நீங்க அறியாது எட்டாதமான பெரிய காரியமாய் உங்களுக்கு செய்து தருவார். அதுல சமாதானத்தை சந்தோஷத்தை உண்டாக்குற தேவன் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமா. கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசினதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் வல்லவர், நீ நல்லவர். நாங்க கூப்பிடும் போது எங்களுக்கு அற்புத அதிசயம் செய்கிறவர். ஆண்டவரே, இந்த நாள்ல இந்த பிள்ளைகள் என்ன காரியங்களை கேட்டு ஜெபிக்கிறாங்களோ அதை நீர் அவங்களுக்கு தந்து அறியாது மற்ற பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள வேண்டுமா? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி. ஆமென். God bless you all.